வெல்கம் டு வெண்பா மீடியா டெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த டிஃபார்ம் வரிசையில் வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா லாட்டிஸ் டிஃபார்ம். ஸோ ரொம்பவும் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் வந்து இந்த லாட்டிஸ் டிஃபார்ம் மாடலிங்க்கு வந்து ரொம்பவும் பயன்படும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ ஓகே, நம்ம அது பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சிலிண்டர் போட்டு வச்சிருக்கோம். இந்த சிலிண்டரில் டிஃபார்மை வந்து அவன் லாட்டிஸ் டிஃபார்ம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காட்டிட்டு அடுத்ததாக வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் எப்படி இது யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கார் மாடல் எடுத்திருக்கேன். அந்த கார் மாடலில் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ சில பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த லாட்டிஸ் டிஃபார்மை வச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, அதுக்கு வந்து நம்ம வந்து டிஃபார்ம் போயிட்டோம். அந்த டிஃபார்ம் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லாட்டிஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். டிஃபால்ட்டாகவே இந்த டிவிஷன்ஸ் வந்து 2, 5, 2ன்னு இருக்கும். இதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிவிஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவிஷன் எதுக்குன்னா இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 3 கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இந்த இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி லாட்டிஸோட பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே செலக்ட் ஆகிடும். நீங்கள் எல்லா பாயிண்ட் எந்தெந்த பாயிண்ட்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்கன்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மிஷினுமே மூவ் ஆகும். இப்போ நான் டாப்பில் உள்ளது கொண்டு செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஸ்கேல் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு ஷேப் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த லாட்டிஸ் டிஃபார்ம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் கொண்டு வந்துடலாம், எந்த ஷேப்லேருந்து எந்த ஷேப் வேணாலும் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு வந்து லாட்டிஸ் டிஃபார்ம் வந்து நீங்கள் வந்து நல்லாவே பயன்படுத்திக்கலாம். இது அடுத்துக்கு அப்புறம் வந்து உங்களோட கற்பனை திறனை பொறுத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் பேசிக்காக சொல்லித்தரேன், இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் எனக்கு வந்து இவ்வளோ வேணாம், எனக்கு இந்த சைடு மட்டும் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த சைடு நீங்கள் இழுத்து விட்டுலாம். அதுமாரி எனக்கு வந்து இந்த 4 சைடு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இதை வந்து ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஃபார்ம் ஆயிரும். நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணி பார்த்தோம்னா அதோட ஷேப் தெரியும். ஸோ எனக்கு வந்து இது வந்து மட்டமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இது வந்து இல்லைன்னு வெளியில் போகணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோடு கொடுத்தோம்னா வெளில போயிடும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வெளியில் கொண்டு போகிறேன் அப்படிங்கும்போது இந்த டிஃபார்மை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா நார்மல் ஷேப் ஆயிரும். அதே நேரத்தில் இந்த டிஃபார்முக்குள்ளே உள்ளே போகும்போது அது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல எஃபெக்டிவாக தெரியும் உங்களுக்கு. ஸோ உள்ளே போகும்போது ஒரு ஃபீல் ஓட்ட போகுது. நீங்கள் வேணால் இதை வந்து ஏதாவது ஒரு ஷேப் வச்சுட்டு நீங்கள் அனிமேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அனிமேஷன் கூட இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து கீ பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு கீ, அதே மாதிரி இங்கே ஒரு கீ வச்சுக்குவோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி எந்த ஃபீல்டில் வேணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறி போயிட்டுருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் டிரான்ஸ்ஃபார்மில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது மெயினாக வந்து மாடலிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ஒரு மாடலை வந்து நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு நம்ம ரேப் டூல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஃபோட்டோஷாப்பில். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து 3Dயில் வந்து பயன்படும். ஸோ நம்ம வந்து எந்த சைஸுக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் ரேப் டூல். அதே மாதிரி இதை வந்து நம்ம என்ன சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரிட் அங்கே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இந்த டிவிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து லாட்டிஸ் பாயிண்ட் பயன்படுத்தி நம்ம வந்து அதை மாற்றிக்குவோம். ஓகே,
இது வந்து நம்ம லேட்டிஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ரியல் வேர்ல்டுக்கு எதுவும் சொல்கிறேன்னா என்னடா அதுன்னா அப்படின்னு தப்பா சொல்கிறேன். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து கார். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு ஃபீல்டில் என்ன வரும்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஓகே, இது modify display so all. ஓகே, இப்போ இது மாதிரி கார் ஒன்று நான் மாடல் பண்ணிடுறேன். நீங்கள் எல்லா பார்ட்டையுமே தனித்தனியாக தான் மாடல் பண்ணுவீங்க. ஸோ வந்து எல்லா பார்ட்டையுமே தனித்தனியாக தான் மாடல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன ஆகும்னா, இந்த டோர் பண்ணும்போது மட்டும் ஏதோ ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சு பண்ணுறீங்க. அப்போ வந்து சின்னதாகிடுது, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக இங்கே எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த லேட்டிஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோர் நம்ம வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம் குரூப்பை. ஸோ நம்ம டோர் செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபார்மில் போயிட்டு லேட்டிஸ் கொடுத்துடலாம். இதில் டிவிஷன் எல்லாத்தையுமே 2 2 2 வச்சுக்கலாம். ஓகேவா, 2 2 2 வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து இங்கே போய் செட் ஆகணும். நான் இப்போ வந்து லேட்டிஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். மேலே மூவ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வைக்கிறேன். கொண்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு முன்ன பின்ன வேணும்னா கூட நீங்கள் முன்ன பின்ன எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து சரியாக மேட்ச் ஆகிட்டு இங்கே கொஞ்சம் குழப்படியாக இருக்குது. ஓகே, இந்த ரவுண்ட் மேட்ச் பண்ணியாச்சு. ஓகே, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைடில் உங்களுக்கு பிரச்சனையோ அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ இது வேணாம் எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் டெலிட் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே உட்காந்துக்கிறோம், செட் ஆகிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மொத்த காரை கூட நீங்கள் லேட்டிஸ் போட்டு அதோட ஷேப்பை கூட நீங்கள் மாற்றலாம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எனக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தரை வந்து மாறாதில்ல. ஸோ நீங்கள் இதை முக்கியமாக பண்ணும்போது டயர் எல்லாம் இதாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அதை ரெஃபரன்ஸ் இமேஜில் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேட்டிஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இது வந்து ரொம்பவும் வந்து இதுமாதிரி ப்ரொடக்ஷன்ஸில் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும். இது ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவே இருக்கும். ஸோ அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்லை என்ன பர்சனலாக நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 to 1 நீங்கள் உங்களுக்கான டவுட் வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம். நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பயன்பெற்றுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.